Hi friends, welcome back to our channel. Friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரா ஒரு ஸ்பைசியான ஒரு பெப்பர் சிக்கன். அது எப்படி நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாய் ஹீட் பண்ணதும் நம்ம தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் வெறும் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கான மசாலாஸ் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 1/2 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது தேவையான தண்ணி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதும் நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாதி வந்து குக் ஆகட்டும். ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெப்பர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இன்னும் நல்லா வந்து குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பெப்பர் சிக்கன் நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம். இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூட வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.